அங்கிட்டு வந்துடுங்க அங்கே ஆ ஓகே. ம். இது 5 நாடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் 5 கிராமத்துக்காரங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க பல ஜாதி பல இனத்துக்காரங்க. அந்த காலத்தில் ரொம்ப நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்கெலாம் முன்னாடி ஒரு 6-7 தலைமுறைக்கு முன்னால் இங்கே வந்திருக்கிறாங்க. ஓகே. வந்து அவங்க வந்து சத்தியப்பிரமாணம் பண்ணி நம்மெல்லாம் ஒரு ஜாதி பிள்ளைன்னு சொல்லி இந்த 5 கிராமத்துக்காரங்களுக்குள்ளே தான் சம்மந்தம் கொண்டனை கொடுப்புன்னு நடக்கும். ஓ. அது இல்லாமல் நம்ம யாரும் அவங்களுக்குள்ள சம்மந்தம் பண்ணவோ எடுக்க முடியாது. பேசலாம், வீட்டுக்கெல்லாம் போகலாம், சாப்பிடலாம். ஆனால் இந்த 5 கிராமம் 5 நாடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் மறையூர் 1, காரையூர் 2, கீழாந்தூர் 3, காந்தலூர் 4, கொட்டகுடி 5 கிராமம் வந்து 5 நாடு. பிறகு ட்ரைபிள்ஸ் இருக்கிறாங்க, வெள்ளையர்னு சொல்லி மலைவாழ் மக்கள் அவங்க இருக்கிறாங்க. ட்ரைபிள்ஸ்லாம் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கவங்களாம் அந்த ட்ரைபிள்ஸ் அந்த தைலம் பொருள் தைலமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆனைக்கோட்டைன்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த காலத்தில் ஆனை வந்து ஏறி வந்து நிலம் திங்காமல் இருந்ததுனால ஆனைக்கோட்டைன்னு பேர். பார்க்க வரவங்க ஆனைக்கோட்டை பார்க்கு. கோவில் கடவுன்னு சொல்கிற காரணம் அங்கே உள்ள பார்வதி சிவன் பிரதிஷ்டை இருக்கிற கோவிலில் இங்கேருந்து மாறி மீனாட்சி அம்மன் கோவில் வரைக்கும் சுரங்கம் இருக்குது. இங்கேருந்து ஆமாம், அந்த கீழே அந்த பெரிய பிரிட்ஜு இருக்குது. அதில் தான் அந்த கோவிலுக்குள்ளே இருக்குது அந்த கோவை மாறி மீனாட்சி கோவிலுக்கு இங்கேருந்து சுரங்கம் இருக்கிறனால அதுக்கு பேர் கோவில் கடவுள். ஓகே ஓகே. பஞ்சபாண்டவர்கள் இங்கே வந்து இருந்துட்டு அவங்க வனவாசம் முடிஞ்சு தான் அந்த கல்வீடெல்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க. அவங்க போய் மறைஞ்சதுனால அந்த ஊர் பேர் மறையூர். அந்த மறையூர் போனோம்னா அவங்கள காங்கலை, அதனால தான் அதுக்கு பேர் மறையூர். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் இது இருக்குது. ஆனால் பஞ்சபாண்டவர்கள் விழுங்கிறதுக்கு பாம்பை விட்டுருக்காங்க. அந்த பாம்புடைய பாறையில் இருக்குது. இப்பயும் பாம்பம்பாறைன்னு சொல்லி அதுக்கு பேர். ஒரு 7-8 கிலோமீட்டர் போகணும். ஓகேங்க. பிறகு மஞ்சப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து நஞ்சப்பொய் அந்த காலத்தில் குளம் இவங்க சாகருக்கு வேண்டி உண்டாக்கி வச்சதுன்னு சொல்லி சரித்திரம். அப்போ இப்போ மிருகம் குடித்தா கூட அந்த தண்ணி செத்து போயிடும். ஆனால் மிருகங்கள் எதுவுமே அருந்தாது. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டு ஏரியாவில் அந்த மஞ்சப்பட்டிங்கிற இடம் நஞ்சப்பொய் அங்கே இருக்குது. தலைஞ்சிக்கு இங்கிட்டு அந்த ஏரியா இருக்குது. இது வந்து நிறையா மூலிகைகள்லாம் நிறையா அந்த வனத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கு நமக்கு ஒரு சிலது தெரியாது. சந்தனம் நல்ல ஒரு விலை மதிப்பான பொருள். நாங்கள் நைட்டு மகளும் ரொம்ப கட்டி காத்துட்டு எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் மாதிரிலாம் சரியான முறையில் உறங்குறதுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லாமலாம் வேலை செஞ்சு அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு துணிமணி ஆலோசனம் அவங்க ஊர் எங்கெங்கேயோ ட்ராண்டோ எங்கேயோ கண்ணூர் அங்கங்கன்னு நிறையா தேசத்துலேருந்து வந்து இங்கே அவங்க எங்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் எங்களுடைய என்எம்ஆர் வாட்சர்மாரும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே ஒரு 40 ஸ்டாஃப்களும் 60 என்எம்ஆர் வாட்சரும் ட்ரைபிள்ஸ் வாட்சர் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க சாயங்காலம் 4:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா 5:30 மணிக்கு மேலே இருந்து காட்டை போய் ரொம்ப கண்ணும் கருத்தமாக வரங்காமல் காலையில் 6:30-7 மணி வரைக்கும் பார்த்து தான் அந்த பொருளை காப்பாற்றி நாங்கள் கொண்டு. இது ஃபுல்லாகவே 2 பிளாட் இருக்குது. கேசார் 1, கேசார் 2. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஒரு 30,000-40,000க்குள்ளே தான் ஏக்கர். ஓகே ஓகே. அவ்வளோ சாண்டல் 2 பிளாட்டு. இங்கே இருக்கிறதுல தரையில் வீடு, அங்கே அந்த கேசார் 2வில் வந்து மரத்தில் வீடு. ஆனால் ஆனை காட்டு மாடு புலி கடுவாயெல்லாம் அங்கே இருக்காங்க. அதுக்குள்ளே தான் வேலை செய்யணும். எங்களுக்கு இன்னும் செய்யாதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் வேண்டிய ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் தொழில் புரிஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க. நானும் 10 வருஷம் அதில் வேலை செஞ்சுட்டு தான் இப்போ இதில் வந்து நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகேங்கண்ணா. நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு நல்ல முறையாக எங்களை கொண்டு போகுது. நாங்கள் நல்ல முறையாக சாப்பிட்டு இந்த இவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு நல்ல முறையாக எங்களுடைய பிள்ளைகள். உங்கள் பேர்? என்னுடைய பேர் சம்பத்து. ஓகே. அப்போ இந்த 5 நாட்டு கிராமத்துக்காரங்க வந்து அந்த காலத்தில் டின் வரிசையாக வெட்டி வச்சு அவங்க விவசாயத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அந்த பொருள் தான் கொண்டு கடையில் ஊற்றி ஜாமான் வாங்குறது. அன்னைக்கு பணப்பழக்கங்கள் கிடையாது. அன்னைக்கு வந்து இப்படி ஒரு கட்டை விரிஞ்ச கட்டை அப்படி இருக்கும் விசிறி மாதிரி அதில் கொண்டு அந்த துண்டில் எல்லாம் கொண்டு போவாங்க. கொண்டு அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கொண்டு தட்டுனாங்கன்னா அதை நிதானமாக வெயிட் பார்த்துட்டு அவர் அதுக்கு தேயிலையோ சீனியோ வெத்தலை வாக்கோ நமக்கு விவசாயத்தில் இல்லாத பொருள் கேட்டால் அவருக்கு கொடுப்பாரு. அந்த டின்னில் போட்டு வெள்ளைப்பூடு, காப்பி கொட்டை, பீன்ஸு கொட்டை, அரிசி, நெல் இப்படி தானியங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து அன்றைக்கி ஜாமான் வாங்கியிருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் மாட்டு வண்டி வரும் திருமலையிலேருந்து. அது வந்து இங்கே இல்லாத ஜாமான்களை கொண்டு வந்து காந்தலூர் கொண்டு இறக்கிட்டு நைட்டு 12-1 மணி ஆகிடும். அதுக்கு பிறகு அங்கேருந்து பையா நகலூர். அந்த காலத்தில் இந்த ரோட்லலாம் நடக்கவே முடியாது, வண்டி ஓட்டம்லாம் கிடையாது. அப்படி வந்து பிறகு காலையில் 10 மணி 11 மணிக்கு அந்த மாட்டு வண்டி குளமில் போய் சேருங்க. அப்படி இந்த இங்குள்ள மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இதில் நம்ம எஸ்டேட் மக்கள் இருக்காங்க, நம்ம பல ஊரில் உள்ள ஜனங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க 2 இனம். அது இல்லாமல்
எட்டூர்னு சொல்லி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க செட்டிமார், அவங்க ஒரு 2 ஊர் இருக்காங்க. புத்தூர், பெருமல், ஓகே. அவங்க ஒரு இது இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.